இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியும் முற்காலத்தில் இருந்த டெக்னாலஜியும் டேர்லி டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கோம், எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். நாளைக்கு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் நம்மளால் விட்டு வச்சுட்டு போக முடியும். இப்போ இங்கே கேள்வி என்னென்னா, இன்றைக்கி நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோமே இத்தனை டெக்னாலஜி, இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்து தானே கிடச்சிச்சு. அவங்க சொல்லி விட்டது தானே நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். எப்படி இது எந்த ஒரு கேட்ஜெட்ஸும் இல்லாமல் அவங்க என்ன டெக்னாலஜி தான் அப்போ யூஸ் பண்ணாங்க? இங்கே தான் நமக்கு வேதாத்ரி மகரிஷி ஒரு பியூர் சயின்ஸை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஃபிசிக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு மனுஷனுக்கு அந்த யோசனை வந்த உடனே அது என்ன ஆகுதுன்னா உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலையும் பதியுதான். நிறைய இடங்களில் பதியுது. முக்கியமாக நம்ம அதை எடுத்துக்கலாம்னு என்னென்னு சொல்லணும்னா, ஜெனட்டிக் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, கருமையம். அந்த இடத்துல எல்லாமே பேக் ஆகணும். நமக்கு முன்னாடி யோசித்ததும் அங்கே பேக் ஆகிருக்கு, நாம் யோசித்ததும் பேக் ஆகிருக்கு. இப்போ எல்லாமே அங்கே ஸ்டோர் ஆகிடுது. நான் உடம்பை விட்டுட்டேன். இப்போ இந்த டொமைன் இருக்கு இல்லையா, அந்த மையம், இது யூனிவர்ஸ்குள்ளார வந்துடுது. அப்போ இது அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு வழி. இது பிறவி தொடராக அப்படியே வருது. இது அப்படியே 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 காப்பி ஆகுது இல்லையா, ஒவ்வொருத்தவங்களுக்கு காப்பி ஆகும்போது இப்போ ரிஜிஸ்டர் ஆகிடுது இல்லையா, கடத்தப்பட்டாச்சு. அந்த விஷயம் அவங்க நமக்கு கம்யூனிகேட் செய்துட்டாங்க. எப்படி? என்னுடைய ஜீன் வழியாகவே வந்துடுது. அது எனக்குள்ளாக இருக்குது. எப்போ என்னால் முடியுதோ நான் எடுத்துக்கலாம், எனக்கு ஞாபகத்துக்கு வரும். சில விஷயங்கள் எழுதி வச்சாங்க. எழுதி வச்சிருக்கிறதும் எப்படின்னு சொன்னோன்னா, அதுவும் ஒரு வைப்ரேஷன் தாங்கிறாரு. அந்த இடத்துல அவங்க எழுதும்போது அவங்களுடைய மன அலைச்சூழல் ஒரு மாதிரி இருந்திருக்கும். அந்த மனசு, அந்த ஃப்ரீக்குவன்சி அங்கே இருந்தது. அந்த எழுத்துக்குள்ளார ஒரு அதிர்வு இருக்கான். ஏன்னா அன்னைக்கு அவங்க எழுதுனது தான் நமக்கு புரியலையே, வேற மாதிரி ஒரு மொழியில தானே எழுதினாங்க. இருந்தாலும் நம்மளால டீகோட் பண்ண முடிஞ்சதுல. அது எப்படின்னா, அந்த வைப்ரேஷன் ஒன்றும் வைப்ரேட் ஆகுதுங்கிறாங்க. இந்த வைப்ரேட் ஆகிற காரணத்தினாலேயே அந்த வைப்ரேஷன் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கு. அப்போ நாமும் அந்த இடத்துக்கு வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஃப்ரீக்குவன்சி மேட்சிங் ஆச்சுன்னா நம்மளால ஈஸியாக எடுக்க முடியும். இப்படி தான் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லா விஷயங்களையும் அந்த பிரபஞ்ச களத்துக்குள்ளாக இறக்கி விட்டுட்டாங்க. நம்ம இன்னைக்கு யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சுருக்கோம். நிறைய டிஃப்ரெண்ட் ரெக்கார்டிங் கேட்ஜெட்ஸ் வச்சிட்ருக்கோம். அவங்கெல்லாம் செஞ்சது பெர்மனண்டான ஒரு ரெக்கார்டர். யூனிவர்சல் மேக்னட்டிக்ஸை பிடிச்சாங்க. அது வழியாக தான் நமக்கு எல்லா விஷயங்களும் ஒன்று ஒன்றா தெளிவாக கடத்தப்பட்டது. வாழ்க வளமுடன்.